ஏன்னா திமுகவுக்கு பெரிய த்ரெட்டே இவர் தான். இப்போ இருக்கிற அரசுக்கு இல்லை, இப்போ இருக்கிற தலைமைக்கு இல்லைன்னா கூட எதிர்காலத்தில் உதயநிதிக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக விஜய் தான் நிற்க போகிறார். விஜயா உதயநிதினா விஜய் தான், மக்களுடைய பார்வை அதுவாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் இவரை வளர்த்தணும் அவசியமே இல்லையா? அப்போ அவர் சொல்கிறது வந்து நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்லை அதுதான் இப்போ அப்படி அவர் சொல்கிறது வந்து நமக்கு வியப்பாக இருக்குது. ஒருவேளை திமுக இன்னும் கோபப்படுத்தி விஜய் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வச்சணும்னு நினச்சி அப்படியெல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்திங்களா, அவங்க எதுக்கு வளர்த்து விடணும்னு கேட்டாங்க. ஆமாம், இதே தானே திமுக நினைக்குதோ, இவர் கைது பண்ணது மூலமாக இவர் வளர்ந்துருவாரு, பெரிய ஆளாகிறாரு, அப்போ அதை தவிர்ப்போம், கைது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? கட்டாயம். அப்போ கைது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் திருமாவளவன் சொல்றது கரெக்ட் தானே? இல்லைங்க, இப்போ விஜயை கைது பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு ஒரு அரசியல் ஞானம் இருக்கும்ல. இப்போ அவரை கைது பண்ணி நாளைக்கு உள்ளே வச்சிங்கன்னா மொத்த சிம்பத்தியும் விஜய் பக்கம் போயிடும். இப்போவே இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு மைனஸ்னு ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த தவறை அவங்க ஒருபோதும் செய்ய மாட்டாங்கன்னு வச்சுக்கிங்க. ஆக்சுவலாக இப்போ பிஜேபின்னு நீங்கள் கேட்டது வந்து ஒரு வகையில் சரிதான். இப்போ அவங்க இங்கே வர்றதுக்கு ஏதாவது ஒரு பிடி கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கொண்டு போய் கையை கொடுத்துட்டாரு வாங்கன்ட்டு. இப்போ இவரை காப்பாற்றுவதற்கு நான் வர்றேன் அப்படின்ட்டு உள்ளே வருவாங்க. மெல்ல மெல்ல அவர் கபலீகரம் பண்ண போகிறாங்க. அதுதான் எதிர்காலத்தில் நடக்க போகுது. இல்லைன்னா எதுக்கு ஒரு குழு இங்கே வரணும்? இந்த குழு வந்து இப்போ எல்லாரும் கேட்குற மாதிரி கும்பமேளாவுக்கு போகல, மணிப்பூருக்கு போகல, இங்கே ஏன் வர்றீங்கன்னு கேட்குறாங்கல்ல. அதற்கு பின்னணி இதுதான். எப்படியாவது விஜயை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய சக்தி உள்ள ஒரு கூட்டத்தை நம்ம பக்கம் கொண்டு வரணுங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும் நினைக்கிறது தானே. அதற்கான பிடி இங்கே இருக்கும்போது அவங்க உள்ளே வந்துடுவாங்க.